வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து தமிழில் எழுதினாலும் சரி, இங்கிலீஷில் வந்து உங்களோட பேப்பர் எழுதினாலும் சரி, இந்த நாலேஜ் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்க்ளூஷன் இஸ் அன் ஆர்கனைசேஷனல் எஃபெக்ட் அண்ட் ப்ராக்டிசஸ் விச் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெவ்வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. அதே மாதிரி சோசியல் ஸ்டேட்டஸும் வந்து வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட எபிலிட்டியும் வேறு மாதிரி இருக்கும். இவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து கல்வி கற்பது தான் வந்து நம்ம இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ், சோசியல் ஸ்டேட்டஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இன்க்ளூஷன் அப்படிங்கிறது. ஐ அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்கட்டமைப்பு வசதிகள். எந்த சாதாரணமான மாணவர்கள் படிக்கிறதுக்கும் அந்த டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கும் நம்ம என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம படிச்சிருப்போம். என் அப்படிங்கிறது நேஷ்னல் லெவல் பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட், அதாவது தேசிய அளவில் இந்த டிசபிலிட்டிக்கு என்னென்ன கொள்கைகள் திட்டங்கள் இருக்குது, அதையெல்லாம் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கெப்பாசிட்டி பில்டிங், லெஜிஸ்லேஷன் ரீஃபார்ம், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. யாரை புரிந்து கொள்ளணும்? அந்த டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச்சர்ஸ், இந்த சொசைட்டி, பியர் குரூப், பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே அவங்கள வந்து புரிந்து கொள்ளணும். இன்னொன்று சென்சிட்டைசேஷன் அப்படிங்கிறது அவங்களோட உணர்வுக்கு வந்து மதிப்பளிக்கணும். அவங்கள எந்த இடத்துலையும் நம்ம வந்து டீச்சராக இருந்தாலும், பியர் குரூப்பாக இருந்தாலும், பேரண்ட்ஸாக இருந்தாலும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணுமோ தவிர அவங்களோட உணர்வுகளை வந்து நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. இனிஷியேட்டிவ், ஆர்கனைசேஷன், நெட்வொர்க்கிங். ஸோ இன்க்ளூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நேஷ்னல் லெவல் பாலிசிஸ் டு இம்ப்ளிமெண்ட், கெப்பாசிட்டி பில்டிங், லெஜிஸ்லேஷன் ரீஃபார்ம், அண்டர்ஸ்டாண்டிங், சென்சிட்டைசேஷன், initiatives, organization and networking. Then இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில அப்ரிவேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில். அதாவது ADHD அப்படிங்கிறது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். இது வந்து ஒரு டிஸார்டர், இது தெரிஞ்சுக்கோங்க. ASD அப்படிங்கிறது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். BD அப்படிங்கிறது பிஹேவியரல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நடத்தை கோளாறுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல அது. CP டினோட்ஸ் செரிப்ரல் பால்சி, அதாவது மூளை முடக்குவாதம். HI அப்படிங்கிறது ஹியரிங் இம்பேர்டுங்கிறது, அதாவது கேட்டல் குறைபாடு உடையவர்களை வந்து HI அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிசபிலிட்டி, அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட குறைபாடுகளை கொண்டிருப்பது தான் வந்து மல்டிபிள் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ CP மீன்ஸ் செரிப்ரல் பால்சி, PD behavioral disorder, HI means hearing impaired. Next ELL English language learner அப்படின்னு சொல்லுவோம். EMHனா educable mentally handicapped அப்படின்னு சொல்கிறோம். EMR denotes educable mentally retarded. GT na gifted and talented. HI hearing impaired. HO அப்படிங்கிறது hearing officer. HOH அப்படிங்கிறது hard of learn hearing, அதாவது கேட்டலுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறவங்கள வந்து அப்படி சொல்லுவோம். MMR அப்படிங்கிறது mildly mentally retarded. MODMRங்கிறது மாடரேட்லி மென்டலி ரிட்டார்டட், அதாவது மென்டலி ரிட்டார்டட் அப்படிங்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா எஜுகபிள் மென்டலி ரிட்டார்டடுங்கிறது EMR. MODMR அப்படின்னா மாடர்லி மென்டலி ரிட்டார்டட். SLDனா ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, அதாவது குறிப்பிட்ட கற்றல் குறைபாடுகள் மட்டும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டிங்கிறது SLDன்னு சொல்லுவோம். இதே SLI அப்படிங்கிறது ஸ்பீச் லாங்குவேஜ் இம்பேர்மெண்ட், அதாவது மொழி தொடர்பான கற்றல் குறைபாடுகள் இருக்கிறது SLI. SLP அப்படிங்கிறது ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட், அதாவது ஸ்பீச்சில் இருக்கிற டிஃபெக்ட் வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்லைடில் நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க? அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னர், எஜுகபிள் மென்டலி ஹேண்டிகேப்டு,
எஜுகபிள் மென்டலி ரிட்டார்டட், அதாவது மாடரேட்லி மென்டலி ரிட்டார்டட்னா என்னது, MODMR அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம், DPEP அப்படின்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். அடுத்தது நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன், தேசிய கல்வி கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் POA அப்படிங்கிறது ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ DPEP மீன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். NPEனா நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன், POA ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன். தென் IEDC, the Integrated Education of Disabled Children. Integrated Education of Disabled Children தான் IEDC ன்னு சொல்லுவோம். ICDS அப்படிங்கிறது Integrated Child Development Services Scheme. ICDS அப்படிங்கிறது the Integrated Child Development Scheme அப்படின்னு சொல்லுவோம். April 2 வந்து வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தது IEDC அப்படிங்கிறது வந்து த இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஆஃப் டிசேபிள்டு சில்ட்ரன். ICDCனா த இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம். நீங்கள் தமிழில் எழுதினாலும் இந்த வார்த்தையோட அப்ரிவேஷன் வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ டாக்கிங் கால்குலேட்டர் அப்படிங்கிறது, அதாவது இந்த மாதிரி பிளைண்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்களோட என்னென்ன வார்த்தைகள், எவ்வளோ வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படிங்கிறது இதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். திரும்ப வந்து அவங்க வந்து போட்டு அதை வந்து பார்த்துக்கலாம். அதுதான் வந்து டாக்கிங் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டாக்கிங் கால்குலேட்டர் டு இம்ப்ரூவ் த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ஆஃப் த காம்படிஷன் ஸ்கில். அவங்க வந்து திரும்ப திரும்ப போட்டு பார்த்து அவங்களோட காம்படிஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த பக்கம் இருக்கிறது வந்து சைன் லாங்குவேஜ், டெஃப் அண்ட் டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறது குறியீட்டு மொழி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சைன் லாங்குவேஜ். தேர் ஆர் ஓவர் 135 different sign languages around the world. American sign language, British sign language, Australian sign language அப்படின்னு இந்த குறியீட்டு மொழியில் வந்து இத்தனை வகைகள் இருக்குது. 135 டிஃப்ரெண்ட் சைன் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பியூர் டோன் ஆடியோமெட்ரி, அதாவது கேட்டலோட அளவை வந்து மெஷர் பண்ணுற இந்த மெஷின் தான் வந்து பியூர் டோன் ஆடியோமெட்ரி. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, அந்த புக்கில் படிக்கும் போது வேற உங்களுக்கு வந்து ஒரு பிக்சரோ இல்லை அதை பற்றின ஒரு ஐடியாவோ வந்து இல்லை, ஜஸ்ட்டு வந்து அந்த வார்த்தை தான் இருக்குது. இதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களோட மனசில் பதியும், எக்ஸாமில் இன்னும் நீங்கள் பெட்டராக எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது போடுறேன். அதுக்கப்புறம் அதாவது விசுவல் இம்பேர்மெண்ட்னு சொல்கிறோம்ல, அதோட சிம்பிள் தான் இந்த இது வந்து நீங்கள் எக்ஸாமில் வரையலாம். அதாவது விசுவல் இம்பேர்மெண்ட்டோட லோகோ சிம்பிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹியரிங் லாஸ், ஹியரிங் இம்பேர்மெண்ட்டு இது வந்து வரும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூஷனில் வந்து நீங்கள் ஹேண்டிகேப்ட் அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணுறாங்க. SSA அப்படிங்கிறது சர்வ சிக்ஷா அபியான். இதை வந்து நீங்கள் இங்கிலீஷ்லையும் எழுதணும், தமிழ்லையும் எழுதணும். SSA அப்படிங்கிறது சர்வ சிக்ஷா அபியான். UEEங்கிறது யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாருமே உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ஆடியோமெட்ரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது பாருங்கள், இதில் தான் வந்து கேட்டலினுடைய அளவை வந்து அவங்க மெஷர் பண்ணுவாங்க.